கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக் கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட வார்த்தையின்படி நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு மனுஷன் வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தும் போது அவனை தேவன் நிச்சயமா உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து மாடர்ன் சர்ச், முன்மாதிரியான சபை என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தெசலோனிக்கே சபைதான் முன்மாதிரியான சபையாக இருக்கிறது. இந்த சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் பல காரணங்களை பார்த்தாலும் நான்காவது காரணமாக இந்த சபை வேத வசனத்திலே பெருகுகிற சபையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த சபை வேத வசனத்திலே பெருகுகிற சபையாக இருந்தபடினாலே நாமும் இன்றைக்கு வேத வசனத்திலே பெருக வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் அநேக காரியங்களை படித்துக் கொள்கிறோம். அதில கடைசியாக வேத வார்த்தையிலே எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேத வார்த்தையிலே எப்படி நாம் நிலைத்திருக்க முடியும்? முதலாவதாக சொன்னேன், வேதத்தினுடைய எல்லா பகுதியும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொன்னேன், வேதத்திற்கு எப்பொழுதும் அவசரப்படக்கூடாது. மூன்றாவதாக சொன்னேன், வேதத்தில சொந்த அறிவை சார்ந்து கொள்ளக்கூடாது. நான்காவதாக சொன்னேன், கடின உழைப்போடு கூட நாம் செயல்பட வேண்டும். ஐந்தாவதாக சொன்னேன், கேள்விகளை எழுப்பி வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவதாக சொன்னேன், அனுபவத்தை சார்ந்து கொள்ளாமல் ஆண்டவரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏழாவதாக சொன்னேன், ஜெப வாழ்க்கையிலே அனலாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? ஓகே, எட்டாவது காரியத்தை பார்க்கலாமா? ஓகே, ஆண்டவர் மனத்துல பேசுவாரா? ஆமென் சொல்லுங்க சத்தமா. பேசுவார். அவர் நம்மளா பேசணும். சரிங்களா? ஓகே, வாசிங்க. ஓகே, நீங்க ஒரு திறவுகோல் வசனமாக, அதாவது நீங்க செய்திக்குள்ள போறதுக்கு ஒரு திறவுகோல் வசனத்தை எடுத்துக்கொண்டு 119ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 119ஆம் சங்கீதம் 60ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 119, 60 வாசிக்கலாமா? உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். அல்லேலூயா. ஆமென். உமது கற்பனைகளை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உமது கற்பனைகளை நான் கை கொள்ளும்படி, உடைய வசனத்தில நான் நிலைத்திருக்கும்படி, உடைய வார்த்தைகளை நான் எப்பொழுதும் வாழும்படி, உடைய வசனம் எனக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி நான் ஒன்று செய்கிறேன். என்னத்தை செய்கிறேன்? உங்களுடைய வார்த்தைகளை நான் கை கொள்ளும்படி அதை தாமதம் பண்ணாம அதை நான் தீவிரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அப்பதான் இங்க இதுக்கு எட்டாவது காரியமாக எப்படி நாம் நிலைத்திருக்க முடியும் என்றால், எட்டாவது காரியமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு சத்தியம் என்ன? வேத வார்த்தைகளே கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதலை தாமதமாக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலே ஒரு வேகம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலே ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலே ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலே ஒரு அனல் எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இந்த விஷயத்தை நம்ம நிறைய தள்ளி போட்டுக் கொண்டே இருப்போம். பாத்துருக்கீங்களா? அப்புறம் பாத்துக்கலாம் ஊழியம் செய்யும், அப்புறம் பாத்துக்கலாம். கர்த்தருக்கு கூட அப்புறம் பாத்துக்கலாம். சுத்தமா இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம். இல்லை. அல்லேலூயா. ஆனால் கவனிக்க, நிறைய வேலைகள்ல நம்ம கர்த்தருடைய வசனத்தை தான் நம்ம தள்ளி போட்டுமே தவிர தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம அப்படியே நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி விட்டுருமே தவிர நம்முடைய காரியங்கள்லாம் கரெக்டா செய்யணும். பாத்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டீங்கன்னா பஸ் வருதோ இல்லையோ, நம்ம ஏன் பஸ் வருதோ இல்லையோ, முதல்ல அங்க வரும்போது நம்ம தெரியுமா? சொல்லுங்க. வந்து நம்ம பஸ்ல கிட்ட கூட வரலப்பா. ஏற வேண்டிய பஸ் வரதுக்கு முன்னாடியே ஆள் ஏறதுக்கு ரெடியா நிக்கலாம். பையெல்லாம் தூக்கிங்க விலங்குதே என்ன சொல்றது. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்கு போ, ஹாஸ்பிட்டலுக்கு போனா உங்க டோக்கன் நம்பர் வருதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி அடுத்த நாள் தான் நீதான் தெரியல. அதுக்கு முன்னாடி அடுத்த நாள் தான் போகணும். அப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரை பாக்குறதுக்கு ரொம்ப தீவிரமான பண்றோம். பேங்க்ல போதாரு டோக்கன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோக்கன் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்க நம்பர் நம்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டோக்கன் நம்பர் 118 அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க டோக்கன் நம்பர் 117 அப்ப நீங்க எழுதிருப்பீங்க. ஏன் தீவிரம் அடுத்து யார் பண்ணுறாங்க? என்னதான் பண்ணுவாங்க? அவங்க சொல்றாங்க இல்லையோ, டோக்கன் நம்பர் 118 டோக்கன் நம்பர் அப்படி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த அது முடிஞ்சு எதுவுமே புகழிடும். நான் என்ன சொல்ல முடியுமா? மத்ததுக்கெல்லாம் தீவிரம் காட்டுறமே, மத்ததுக்கெல்லாம் வேகமா செயல்படுறமே, அதை 1000 மடங்கு வேகத்தோடு, தீவிரத்தோடு, வைராக்கியத்தோடு, தீவிரத்தோடு, உற்சாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் தீவிரத்தை காண்பிக்க
இருந்ததுதான் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தாமதம் பண்ணக்கூடாது, லேட் பண்ணக்கூடாது. அப்புறம் பாத்துக்கலாம் விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது. அல்லேலூயா. இந்த காரியத்தை முற்றிலுமாக தேவன் நம்மிடத்துல அறிவளிக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். ஆதி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் சீக்கிரமா செஞ்சாங்க. பாத்தீங்க, எல்லாத்தையும் நம்ம நீங்க அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகம் எல்லாம் சொல்லி வார்த்தைக்கு நம்ம டைம்ல பாயிண்ட்டுக்கு போவோம். அதனால்தான் அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 38. அங்க எத்தியோப்பியா மந்திரி என்ன பண்றான், பிலிப்பை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு, வழி நடத்துறாரு. அப்ப ரட்சிக்க விட்டான், சொல்ல ரட்சிக்க விட்டேன், ஞானஸ்தானத்துக்கு என்ன தடை, ஏதோ தண்ணி இருக்குது தடையில. அப்ப கவனிக்க, ரட்சிக்கப்பட்ட 6 மாசம் ஆகட்டும், ஞானஸ்தானத்துக்கு அப்படி இல்ல, ரட்சிக்கப்பட்ட உடனே உடனடியாக ஞானஸ்தானத்தை கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சத்தியத்துக்கு உடனடியாக கீழ்ப்படைந்தார்கள். ஆமென். வரமாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. சிறைச்சாலையின் தலைவன் அவன் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பவுலின் மூலமா சீலாவின் மூலமாக அந்த இடத்துல அவன் ரட்சிக்கப்படுறான். அவன் சொல்றான், ஆண்டவரே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கவனிங்க, உடனே நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உடனே அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. உடனே கவனிங்க, நாங்க இப்போ நேரத்துல எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிறோம். கவனிங்க, பைபிள் சொல்லுது, நடு ராத்திரியிலே அந்த குடும்பம் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டது. அப்ப ஆதிப்போஸ்தலர்கள் எப்பொழுதுமே அவங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, தாமதம் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. தாமதம் பண்ண உடனடியாக அவங்க கீழ்ப்படினாங்க. உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க, கீழ்ப்படினாங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல பவுல் ரட்சிக்கப்படுறாரு. சவுல் பவுல் என்ன பண்றாரு, மாறு அவரு நமக்கு தெரியும், பிரகாசத்தை ஆண்டு கொடுத்து அவங்க ரட்சிப்பு கொண்டு வந்தாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு தாமதத்தை அவர் காமிச்சிருப்பாரு. அதனாலதான் அவர் வெளிநடத்துல அகடின்னு சொன்னா அது 9ஆம் அதிகாரத்துல இல்ல, 22ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்போ ராஜாவுக்கு முன்பாக அவன் அறிக்கை தரிசனத்தை சொல்லும் போது சொல்றான். 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக நீ கழுவப்படுகிற. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? அப்போ ஒரு தரப்பதம் இருந்திருக்கு, சவுலுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்திருக்கு. அனனியா சொல்றான், நீ இப்பொழுது நீ தாமதிக்கிறது உடனே எழுந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், உன் பாவங்கள் எல்லாம் கழுவப்படட்டும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரும் தெரியும், கர்த்தர் சொல்றாரும் தெரியும், இதை விட்டணும் தெரியும், இதை செய்யணும் தெரியும், இது வேணாம் தெரியும், இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனால் அதிலேயே உட்காந்துருவான், முட்டு தடிகளை புலப்பட்ட மாதிரி. அல்லேலூயா. ஆமென். கேட்ட அப்புறமா 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா, 6 மாசம் கழிச்சு வரைக்கும் பாத்துக்கலாம் சொல்றீங்க. 6 மாசத்துல நீ என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்ப்படுகிறதுல தாமதம் இருக்கக்கூடாது. தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல நமக்கு ஒரு வேகம் இருக்க வேண்டும், தீவிரம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். சங்கீதக்காரனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சங்கீதம் புத்தகம் 22ஆம் அதிகாரம், சங்கீதம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, எனக்கு சகாயம் பண்ண தீவிரம், எனக்கு சகாயம் பண்ண தீவிரம். ஆண்டவர் மட்டும் தீவிரமா வரணும், நாமளும் அதுமே தீவிரமா வரணும். நாம சொல்லுங்க, நாங்க உங்களை கூப்பிட்டு என்னை கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் கையை நீட்டியும் அதை கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கூப்பிடுறப்பா எனக்கு தெரிந்தாய், நான் கையை நீட்டுறேன், அதுக்கு நீ என்ன பண்ண கவனி. அப்ப ஆண்டோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீ அவர் கூப்பிட்ட உடனே நீங்க ஆமைன்னு சொல்லணும். நீங்க ரொம்ப ஆமைன்னு சொல்றீங்க பாருங்க, இப்ப ரொம்ப அழகா இந்த மாதிரி ஆமைன்னு சொல்லி வச்சுங்களேன், அந்த டென்ஷன் சொல்லுங்க. உடனே சொல்லணும், அப்புறம் எல்லாமே உடனே என்னது இதோ அடி, இதோ அடி, அப்புறமே அல்லேலூயா, இதோ அடி. உங்க பேர் கொடுக்க என்ன சொன்னாங்க உடனே இதோ சொல்லுங்க. நீங்க சொல்றப்பட உங்க பிள்ளைங்களை கூப்பிடுறீங்க, உடனே தரமாட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு வருது, என்ன பண்ணீங்க? ரெடியா இருப்பீங்க. நான் எப்ப கூப்பிட்டேன், நீ எப்போ? மனுஷா இருக்கிற நமக்கே அந்த ஒரு உணர்வு இருக்குது. கூப்பிட்ட உடனே நம்ம என்னன்னு கேட்கணும், ஆண்டவருக்கு இருக்குமா இருக்காது. நம்மளே ஓடி வச்சுக்கணும். நமக்கே அந்த மாதிரி ஒரு டென்ஷன் வருது. நான் சொல்றேன், டென்ஷன் வருது, ரொம்ப டென்ஷன் வருது, டென்ஷன் வருது. அப்ப ஆண்டவரே நீ எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் டென்ஷன் பண்ணே இருக்கும்.
அல்லேலூயா. அதுக்கு சங்கீதம் புத்தகம் 69ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தீவிரமா எனக்கு செவி கொடுத்து ஆண்டவரே, தீவிரமா எனக்கு செவி கொடுத்து யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் வாக்குதான், ஆபத்து நாட்களை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தம் மட்டும் நாம இருக்கக்கூடாது. வாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை இருக்குது. எல்லா வாக்குத்தமும் எல்லா வார்த்தையும் கட்டளையோட சேர்ந்துதான் வருது. நீங்க ஆமே சொல்ல மாட்டீங்களே? நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மேக்ஸ் எழுத போறேன், எனக்கு உதவி செய்யும். ஆண்டத்துவாரு ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடுதான் சொன்னேன், நான் உதவி செய்வேன். ஆனா அது கூட ஒரு கட்டளை இருக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்து, அப்பொழுது காலத்தை நோக்கி கூப்பிடு. கட்டளை இருக்குல்ல, என்ன இருக்கு? கட்டளை அறிஞ்சு கீழ்படுத்தானா பாக்கத்தை நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவரோட ஆசிரியர்கள் என் ஆசிரியர் குடும்பத்தை ஆசிரியர்கள், என் பிள்ளைங்களை ஆசிரியர்கள், என்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் கையவர் பண்ணு. நல்ல கருத்து நல்லவர் தானே சொல்றேன். ஆண்டவர்கள் ஆசிரியர்கள் பண்றவங்க, ஆண்டவங்களை ஆசிரியர்கள்னா அவனுடைய வார்த்தையை உடனடியாக கீழ்படிங்க, தாமதப்படுத்தாதீங்க, தள்ளி போடாதீங்க. ஒருவேளை சில விஷயங்களை தள்ளி போட்டு வச்சிருப்பீங்கன்னா, இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்க வெளியே போகும்போது நீங்க ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆண்டவரை நான் தள்ளி போட்ட அந்த விஷயத்தை இன்னைக்கு நான் செய்யணுமா, இன்னைக்கு நான் அதை நிறைவேற்றேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் அதை பண்ணி முடிக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் அதை நான் கீழ்படுகிறேன். அல்லேலூயா. புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல, மத்தேயு புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 28 முதல் 30 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பேரபிள், ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஓமையில பாத்தீங்கன்னா என்ன ஓமைனா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கூப்பிட்டு, பெரிய பையன் மூத்த பையனை கூப்பிட்டு வேலை செய்யுமான்னு சொல்றாரு. அவர் பண்ணி சொல்றாரு, அவனு போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணல போல, நான் போறேன்னு சொல்லிட்டான். போறேன்னு நான் பண்ண நான் சொல்றேன். 2வது பையனை கூப்பிட்டு அவன் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல போறேன். இப்போ அந்த கதையை முடிக்கும் போது இயேசு யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்தான் என்று முன் கேட்கிறார். கேட்கும் போது மூத்தவனே அப்படின்ற ரிசல்ட் வருது. அவன் ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் மனசா போயிட்டான். இப்போ அந்த கதை பிடிக்கும் போது இயேசு ஒருவேளை முடிச்சிட்டாரு அந்த கதையை. மூத்தவன் தான் தகப்பனுடைய சித்தத்தை செய்தான்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா, அந்த கதையில மறைந்திருக்கிற ஒரு சத்தியத்தை கவனிச்சீங்க. அந்த கதையில அந்த பேரபிள்ஸ்ல ஒரு சத்தியம் மறைஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? தகப்பனுடைய சித்தத்தை அந்த மூத்தவன் செய்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் போக மாட்டேன்னு சொல்லி மனசாப்பட்டு போயிட்டான். அப்பா செஞ்சிருந்தாலும் ஆனா அப்பா சொன்ன உடனே கீழ்ப்படியவில்லை என்ற குற்றச்சாட்டு அந்த மூத்த மகனிடத்துல கண்டிப்பாக இருக்கிறது. என்ன அர்த்தம்? மூத்தவன் அப்பாவோட சித்தத்தை செஞ்சாங்க, ஆனாலும் ஒரு சத்தியத்தை மறைஞ்சிருக்கு. இப்ப மறைஞ்சிருக்க சத்தியத்தை எடுத்துதான் படிக்கணும். பைபிள் சில சத்தியத்தை ஆண்டவர் மறைச்சு பிடிச்சு வச்சிருக்க எடுத்துப்பட்டு நீ பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு சத்தியம் மறந்து என்ன தெரியுமா, அந்த அப்பாவுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்படியவில்லை. அந்த கீழ்படிதலுக்கு தாமதப்படுத்தி என்ன அப்பா மனசுல ஒரு வருத்தம் செஞ்ச உடனே செஞ்சுக்கலாம். நீங்க நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, உடனே செய்யும். என் வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? நீ உடனே கீழ்படுங்க, இன்னைக்கே கீழ்படுங்க, இப்பவே கீழ்படுங்க, தாமதப்படுத்தக்கூடாது, தீவிரம் நாம சொல்லணும். விஷயம் நம்ம டைம் இல்லை, டைம் இல்லை. அதாவது தேவனுடைய வார்த்தையை நாம அந்த வார்த்தைக்கு கீழ்படுகிறதுல நம்ம தாமதப்படுத்தும் போது நமக்கு 3 விதமான விளைவுகள் ஏற்படும். தேவனுடைய வார்த்தையில கீழ்ப்படிதல், இந்த கீழ்ப்படிதல் அப்படி போட்டுங்களா, கீழ்ப்படிவதிலே நம்ம தாமதப்படுத்தும் போது லேட் பண்ணுறீங்களா, சர்ச்சுக்கு லேட்டு, வேலைக்கு லேட்டு, ஸ்கூலுக்கு லேட்டு, காலேஜுக்கு லேட்டு, சாப்பாடு செய்ய லேட்டு, தண்ணி குடிக்க லேட்டு, தூங்குறது லேட்டு, காலை எழுந்துக்கிறது லேட்டு. இப்படி தாமதப்படுத்துறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தாமதப்படுத்துறோம், கீழ்ப்படுகிற விஷயத்தை நம்ம தாமதப்படுத்துறதுனால நமக்கு 3 விதமான விளைவுகள் வருது. அதை மட்டும் பார்க்கலாம். பார்க்கலான்றவங்க கரெக்ட். சில பேர் என்ன வச்சுக்கிறாங்கன்னா, எப்படியும் கீழ்படுத்துவேன், எப்படியும் கீழ்படுத்துவேன், எப்படியும் அப்பா சொல்றதை கேட்டுவேன், எப்படியும் நான் செய்யத்தான் போறேன். இல்ல உடனே நீ லேட் பண்ற டைம்ல அந்த லேட் போது பாத்தீங்களா, அந்த லேட் பண்ற பத்தியா, அந்த லேட் பண்ணும்போது இந்த 3 லாஸ்ட் ஒன்று வந்துருது. நான் சொல்றது வேலைதான். நீங்க லேட்டா கீழ்படிந்து முடிவு பண்றீங்க, அப்புறம் பாத்துக்கலாம், 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம், இந்த விஷயம் எல்லாம் முடிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி பாத்தீங்களா, அதை தாமதப்படுத்துறீங்க பாத்தீங்களா. அதை நீங்க தாமதப்படுத்தும் போது இந்த 3 நஷ்டங்கள் அது என்னன்னு பாக்கலாம். நீ பாக்கலாமா? அது என்னன்னு பாக்கலாம். அந்த நம்ம இடத்துல பேசுவார். எதிர்பார்ப்போட அமைஞ்சிருக்கீங்களா?
மூணு காரியம் நேரத்துக்கு முடிக்க பாக்குறேன். ஏன்னா நேரம் நிமிர்ந்து உட்காந்து அல்லேலூயா பேசுவார். ஆகவே தேவ சமூகத்துல நம்ம அவரோடு கூட கர்த்தர் என்ன பேசுகிறார் என்ற உணர்வோடு அமர்ந்திருந்து கர்த்தர் நம்ம இடத்துல பேசுவார். நம்பர் 10, கீழ்ப்படுதலை தாமதிக்கும் போது நமக்கு ஏற்படும் முதல் விளைவு என்ன? எடுத்து பார்த்தீங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தின் திருப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடி எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளை அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே நம்மை துரிதப்படுத்திக் கொண்டே இருக்கும். லேட்டா வருது, நீ லேட்டா கீழ்படுகிறது, நீ லேட்டா செய்கிறது, நீ லேட்டா சகித்தாகிறது, ஆண்டவருக்கு சித்தமே இல்லை. ஆமே என்று சொல்வீங்களாக. நீங்க நோவேன்னு சொல்றது ஆமே தான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. நீங்க தாமதம் பண்றது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. நீங்க லேட்டா கீழ்படுகிறது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை. அதனாலதான் தூதன் நீங்க வந்து சொல்றான், லோத்துவை துரிதப்படுத்திக் கொண்டு பிள்ளைங்க எல்லாரும் கூப்பிட்டுக்கோ, ஸ்பீடா லோத்தை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. லோத்தை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தூதர்கள் லோத்தை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிரசன்னம் லோத்தை துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் லோத்தோ மறைமுகமாய் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அடுத்த வசனம், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது பார்த்தீங்களா, பரலோகத்தை துரிதப்படுத்துகிறது. ஆனா அது லோத்தோ தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. என்ன பண்றான்? தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதுப்பா நான் பொறுமை கிளம்ப மாட்டேன். அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குதுனால கர்த்தர் தூதன் ஒரு 2 தூதன் ஒரு விஷயம் பண்றாங்க தெரியுமா? அதாவது ஒரு தூதன் லோத்தின் அவன் மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு, இன்னொரு தூதன் அவன் 2 பெண் பிள்ளைகள் கையை பிடிச்சுக்கிட்டு தர 2 பேரும் இவங்க இது மேல வேலைக்கு மாட்டாங்க. நம்மளே தான் பண்ணிக்கலாம். ஆண்டு நீ உட்கார்ந்து மாதிரி கர்த்தர் ஒரு நாள் உட்கார்ந்து மாட்டாரு. வாழ்க்கையில ஒரு வேகத்தை, ஒரு தீவிரத்தை, ஒரு உற்சாகத்தை தேவனின் நாளிலே கொடுக்க விரும்புகிறார். நீ பொறுமையா ஆம நோந்து போற மாதிரி போனா எல்லாம் போயிட்டோம், கதை மூடுறோம். மனவர்கள் போயிட்டு கதை ஆயிடுச்சு. மூடி எடுத்து சொல்றோம். என்ன சொல்றது? அல்லேலூயா. 2 பேர் கை 2 தூதர் 4 பேர் கை கொடுத்து வெளியே கொண்டு விட்டான். வெளியே கொண்டு விட்டு என்ன பண்றான் சொல்றான். அந்த கட்டை வந்து அர்த்தம் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு போறாது, இந்த சமூகத்தில் எங்கேயுமே இல்லாத நீ அழியாதபடிக்கு அந்த மனைவி ஓடிப்போ என்றான். இவன் வெளியே 2 பேர் நம்ம பிடிச்சி இடுக்கு வந்து வெளியே நம்ம விட்டாங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ உங்களோட பண்ணல, நீ ஓடி ஓடி போய் அங்கேயே என்ன பண்ண பத்திரமா என்ன பண்ணு இரு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இவன் லேட் பண்ணாலும் தூதர்களை இவனை துரிதப்படுத்தி கொண்டு வந்து விட்டாலும் இவன் என்ன சொல்றதுமா, அப்படியல்ல ஆண்டவனே, எப்படி அப்படியல்ல ஆண்டவனே, அப்படியே ஜவு மாதிரி இழுப்பாங்க. அந்த மாதிரி இழுக்கிற ஏன்னா அது லேட் எல்லாத்தையும் தாமதப்பட்டு இருக்கிற கேஸ். அப்படி இல்லை ஆண்டவனே அப்படின்னு சொல்லி அடுத்து வரணும். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, அதுக்கப்புறம் மலைக்கு ஓடி போக என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும், ஏன்னா நீ மறைந்து போக கூடாதுன்னு சொல்றது உன்னை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டு வந்தாரு. வெள்ளவிதா இவன் என்ன சொல்றான்? எப்போ நீ வந்து பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடி உன்னை உயிரோட வைக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க நல்லா இருக்கிறதுக்காக, நீங்க உயிரோட இருக்கிறதுக்காக, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக, நீங்க நல்லா வாழ்றதுக்காக தான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்க இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கர்த்தரையே கீழ்ப்படிய சொல்ற, கர்த்தரையே விட சொல்ற, கர்த்தரையே செய்ய சொல்ற, அல்லேலூயா, கர்த்தரையே வர சொல்ற.
அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன கவனிக்கிறாங்கன்னா, இவங்க நான் செத்து போவேன், நான் மறித்து போவேன், என்னால முடியாது, என்னால முடியாது, ஏதாவது அலேலூயா. உன் ஜீவன் தப்பதான் அவங்க கூப்பிட்டு நீ உயிரோட இருக்கணும் தான் உன்னை நான் கூப்பிட்டு வந்தேன். அவன் சொல்லிட்டு நான் மறித்து போவேன். அதனால ஒரு டைலாக் இவரே கூட இருப்பாரு ஐடியா. ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்பாங்க சில பேர் இன்னைக்கு. அதுவும் அந்த ஊர் இருக்கிறது நாங்கள் அதற்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். இவரு ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஆண்டவருக்கு பிக்ஸ் பண்ணது வேற. கரெக்டுங்களா? தோணிக்கிறீங்களா? எல்லாம் கதையை தோணிக்கிறீங்களா? ஆண்டவர் பிக்ஸ் பண்ணது வேற, இவரு ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டாரு. நான் இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க பிக்ஸ் பண்ணதை விட ஆண்டவர் பிக்ஸ் பண்ணது பெஸ்டா இருக்கும். நீங்க பிக்ஸ் பண்ணதெல்லாம் வத்தலுக்கு ஒத்துருந்தான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணிக்கிறார் பாத்தீங்களா? அது எப்படி இருக்குன்னா, திராட்சை பழம் அப்படியே கற்பனையா அப்படியே சின்ன பண்ணும், அப்படியே ரத்தம் அப்படியே பொங்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. வேற பாயிண்ட். இவரு இடத்த பிக் பண்ணிட்டு நான் சின்ன ஊர் தானே, அங்க என்ன பண்றேன், நான் போறேன், ஒரு இடத்த காட்டுறாரு, ஒரு ஊரு காட்டுறாரு. அந்த ஊருடைய பேர் சோவார் என்று சொல்லப்படுற ஒரு பட்டணம். இந்த சோவார் எங்க இருக்குன்னா, கவனிக்கிறீங்களா? யோர்தான் நதியுடைய கீழ்மட்டத்துல இருந்துச்சு. யோர்தான் நதி பக்கத்துல கீழ்மட்டத்துல இருந்துச்சு. இது ஆக்சுவலா எங்க இருந்துச்சுன்னா சோதோகுமார பட்டணத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. சோதோகுமார பட்டணத்துக்கு பக்கத்துல இது என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. கர்த்தர் சோதோகுமாராவை அழிக்கும் போது இந்த சோபோ என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பட்டணத்தையும் அழிக்கதான் முடிவு செய்தார். நீ கேட்டு எல்லாம் கவனிக்கிறீங்களா? வசனத்தை பாக்குறீங்களா? நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போறதுக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இந்த சோபார் படத்தை அவரை அழித்து போறதா முடிவு பண்ணிட்டாரு. புரியுதா இல்லையா? புரியுதா? முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண விஷயத்தை இவட்டாரு. கர்த்தர் வாழ்க்கையில ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு. ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு. உனக்கு ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்ட. ஆண்டவர் முடிவு பண்ணதுல போய் நீ தலையிட்டுக்கிட்டு எதனா க்ளோஸ் பண்ணிருந்தனா லோத்துக்கு வந்த நிலவுதான் நமக்கு வரும். அது என்ன நிலவு வரும் சொல்றேன். வேதப்படிதல்ல சொல்றாங்க, இந்த சோபார் பட்டணம் சோதோகுமாராவுக்கு பக்கத்திலே இருந்த பூர்வீகமான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை கர்த்தர் அழித்து போடதான் சித்தமுள்ளவராக இருந்தாராம். ஆனா அந்த லோத்து நிமித்தமாக கர்த்தர் இந்த பட்டணத்தை அழித்து போடாம தப்பு விட்டார். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த சோதோகுமாரா கதை முடிஞ்சது பாத்தீங்கன்னா, அப்ப இது கதை முடிஞ்சிருக்கும். இது கதை முடியல. இது கதை முடியாது காரணம் என்ன தெரியுமா? இந்த லோத்து அங்க போய் இருக்கிறேன்னு சொன்னால, அதனால முன்னிருந்து அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த விஷயத்துல உனக்கு நாளுக்கு பண்ணப்பா சொல்றது இந்த விஷயம் உனக்கு அந்த செய்தி சொல்ல. அப்ப அந்த ஊரை அழிக்காம அந்த ஊரை லோத்துக்காக விட்டார். சரிங்களா? ஓகே, பாயிண்ட் ஒன் இருக்கும். லோத்துக்காக விட்டார். லோத்து அந்த ஊர்ல போய் என்ன பண்ணா இருந்தான். அல்லேலூயா, ஆமென். லோத்து அந்த ஊர்ல போய் இருந்தான். அந்த ஊர் எங்க இருந்துச்சு? சோதோகுமாராவுக்கு பக்கத்துல இருந்துச்சு. சோதோகுமாரை அழிக்கும் போது கர்த்தர் இதையும் அழைத்து சித்தமானார் என்றால், சோதோகுமாரா இருந்த பாவமும் சோபார் பட்டணத்திலே இருக்கிறது. கலந்துதா இல்லையா? அல்லேலூயா. சோதோகுமாரா இருந்த பாவம் இதுவே என்ன பண்ணிருக்கு இருந்திருக்கு. இவன் சொல்றா அந்த பாவம் உள்ள அந்த சின்ன அவனும் பக்கத்துல இருக்குது, சின்னதா இருக்குது, அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நான் அதை மேற்கொள்வேன், அதுல எவ்வளவு போல பாவம் தான் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், அதை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் இருந்தான் பாருங்க. அல்லேலூயா. அங்க இருந்ததுனால அவனுக்குள்ள ஒரு பாவம் வந்தது. அந்த பாவம் தான் என்ன இருக்கும், என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய பிள்ளைங்க 2 பேரும், அவங்க பிள்ளைங்க 2 பேரும் உலகத்திலே யாரும் செய்யக்கூடாத ஒரு கேவலமான காரியம். அதுக்கு தகப்பனுக்கு மதுவை பிடிக்கக்கூடியது. முதல் நாள் மூத்தவர் போய் தகப்பனோட கூட வாழ்ந்து கர்ப்பம் தரிக்கப்பட்டார். அடுத்த நாள் இளையவர் மதுவை கொடுத்து தகப்பனோட கூட போய் வாழ்ந்து கர்ப்பம் தரிக்கப்பட்டார். இவங்க 2 பேரால ஒரு சங்கதி வந்தது. மூத்தவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்கு பெனமி என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை 3 புத்திரத்துக்கு தகப்பனானா.
அல்லேலூயா. எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்கு மோவாப் என்று பெயரிட்டால் அந்த மோவாப் என்ற அந்த பிள்ளை மோவாபிற்கு தகப்பனாக என்ன செய்தா மாறி போனாங்க. அல்லேலூயா. இந்த பாவம் எல்லாம் அங்கேயே முடிஞ்சிருக்க வேண்டியதுங்க. இந்த பாவம் இப்ப வளர்ந்து மரத்தை போல தல 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 நிற்குது. அல்லேலூயா. நம்பர் 1 முதல் காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் தாமதப்படுத்தி நீங்கள் கீழ்ப்படியாமல் நிற்கும் போது வருகிற முதல் விளைவு பாவம் வளர்ந்து மரத்தை போல நிற்கும். அல்லேலூயா. பாவம் வளர்ந்து மரத்தை போல நிற்கும். சொல்லுவாங்கல்ல, நெகத்துல கிள்ளி எறிய வேண்டியத இப்ப கோடரை வச்சு வெட்ட வேண்டிய நிலைமைக்கு நீ விட்டுட்ட. சொல்லுவாங்களே, நீ விட்டுட்ட. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா சொல்ற மைண்ட் நல்லா ஏத்துங்க. பாவம் என்பது உலகத்துல இருக்கதான் செய்கிறது. ஆமாண்ணா, பாவம் உலகத்துல இல்லாம இல்ல. எப்படியாக சொல்றதுபடி 12 ஏப்ரல் 12 படி அவன் சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம். எப்படி இருக்குது பாவம்? சுற்றி. அப்ப பாவம் உலகத்துல என்ன பண்ணுது? இருக்குதா? இருக்குது. அது இருக்குதான் தெரியுமா? அது இல்லாம இருக்காது. ஆனாலும் இந்த பாவம் இருந்தாலும் இந்த பாவத்தை நமக்குள்ளே வளர விடாமல் அதை உடனடியாக கையாலே கூட பிடுங்கி போடாமல் ஆயத்தமானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதே 19ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம். பின்பு லோத்து சோவாரில் குடியிருக்க பயந்து. எப்போ இந்த சோபாரமா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட சோபாரு ரொம்ப ஆசைப்பட்டு பிரியப்பட்டு அப்படி அல்ல என்ன ஆண்டவனே அப்படின்னு ஆண்டவருக்கே பிளான் பண்ணி ஆண்டவர் ஒரு பிளான கொடுத்தா நீ ஒரு பிளான் கொடுத்தாங்க. நீ ஒரு பிளான கொடுத்து சோவார கேட்ட. அந்த சோவாரத்துக்கு போகிட்ட கொடுத்து சோவார போய் பால்ட்டாரு. இப்ப எதுக்கு நீ அதுல இருந்து பயப்படுற? அதுதான் நான் சொல்றது. ஆமே. எந்த பாவத்தை உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் எடுக்காமல், எந்த பாவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விட்டு எடுக்க சொல்லியும் அந்த வசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் நீங்கள் அதை தாமதமாக்கி கொள்ளுகிறீர்களோ அந்த பாவத்தை விட்டு ஒரு நாள் நீங்கள் வெளியே வர விரும்புவீர்கள். ஆனால் அந்த பாவம் உங்களை விட்டு விலகாது. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. ஆமே. குடிக்கிற ஒரு மனுஷன் டாக்டர் போனான். அவனை வந்து டாக்டர் கேட்டார், ஏன் டாக்டர் குடிச்சது மாதிரி ஆயிட்டேன்? இல்ல டாக்டர், நான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா என் ஃப்ரெண்டு கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் ஊத்தி கொடுத்தாங்க. அல்லேலூயா. நான் அதை என்ன பண்ணேன், நான் அரை டம்ளர் அப்படின்னு அந்த டம்ளரை குடிச்சேன். எப்படி சொல்றது? அரை டம்ளர் தானே என்ன பண்ணா டம்ளர் குடிச்சான். அவன் அடுத்து என்ன சொன்னா, நான் அரை டம்ளர் தானே டம்ளர் டம்ளர் குடிச்சேன். இப்ப அது என்ன குடிச்சுக்கிச்சு. பாவத்தை வளர விட்டு மரத்தை போல நிக்க வைக்காதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியாமல் தாமதம் பண்ணும்போது அந்த பாவம் மரத்தை போல வளர்ந்து தல தலன்னு. இல்ல நான் தொடரை வச்சு நான் வச்சிடுவேன். தொடரை வச்சு என்ன பண்ணுவேன், நான் வச்சிடுவேன். உங்களுக்கு தெரியுமா, வர்த்தா கோயில தமிழகத்துல வந்ததுன்னா அது சென்னையில ஆயிரக்கணக்கான மரங்கள் விழுந்து போடுது. ஆமே. மரமே இல்லாம எல்லா மரமும் தெரியுமா? நம்ம மரமே இல்ல, மரம் எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. அதனால சொல்லுமா, இன்னைக்கு சொல்றாங்க வர்த்த புயல்ல விழுந்த அந்த மரங்கள் எல்லாம் வேற ஆழமா இருந்தபடினால அந்த மரங்கள் மீண்டும் எழும்புகிறது. வர்த்த புயல்ல விழுந்த மரமே வேற தாங்காரதுனால எழும்புத. உன் பாவத்தை உன் வாழ்க்கையில மரத்தை போல நீ வளர விட்டு நீ அதுக்கப்புறம் அறுவாரம் எடுக்கிற போராட எடுக்கிற அப்படின்னு எடுத்து வெட்டா கூட அது வேற தாங்கா அடிச்சு அது திருப்பி 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 உன் வாழ்க்கையை செய்து கொண்டே இருக்கும். அது உன்னை விட்டு அவர்த்த கத்துடைய வார்த்தை இன்றைக்கு கீழ்படி, இன்றைக்கு விட, இன்றைக்கு இழந்துற, இன்றைக்கு வேலைப்பா, இன்றைக்கு அதை விட்டு அப்படின்னு கத்த இன்றைக்கு சொல்றான்னா இன்றைக்கு கீழ்படி. நீ 6 மாசத்துக்கு பிறகு செய்யணும்னா ஆண்டவர் மட்டும் 6 மாசத்துக்கு பிறகு பேசணும். இன்னைக்கு கீழ்படிணும், இன்னைக்கு செய்யணுன்றதை விட இன்னைக்கு பேசுறேன். சொல்றது அல்லேலூயா. லோத்து பயந்துட்டான். சோபால இனிமே இருக்க முடியாது, எனக்கு பயமா இருக்கு. லோத்து பயந்துட்டான். அல்லேலூயா. லோத்து பயந்து வெளிவான கொஞ்சம் மணி படிமான வசனத்தை. லோத்து பயந்து சோபத்தை விட்டு போய் அவனும் குமாரத்திகளும் இந்த மலைக்குதானே அப்பா போசணும். உங்களுக்கு இந்த மலைக்குதானே அப்பா போசணும். அதுதான் ஸ்டார்டிங் படி சொல்றேன். இந்த மலைக்குதானே அப்பா போசணும். போசனா மலைக்கு போ, பிரிட்டு பார்க்காத. உன் ஜீவன் தப்ப மலைக்கு போ. சொன்னாங்க நீ இப்ப செய்யறதுக்கு நீ அப்ப செய்யறதுக்கு இப்ப செய்யறதுக்கு நான் சொல்றது புரியுதா 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 முக்கியம். புரியுதுதான் முக்கியம்.
ஆமென். புரியுதா? அப்ப இந்த மலைக்கு நாங்க அப்ப போயிருக்கலாம்ல, அப்ப போயிருக்கலாம்ல. சரி, ஓகே, பரவாயில்ல. லோத்து போது போனாரு, ஸ்தோத்திரம் பேசினாதான், ஸ்தோத்திரம் பேசினாதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போயிட்டு அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்றதுல என்ன இருக்குது? ஒண்ணு இல்ல. ஏன்னா இவரு போயிட்டாரு மலைக்கு, இவரு போயிட்டாரு. ஆனா அந்த சோதனையில இருந்த பாவம் இவங்க பிள்ளைகளுக்குள்ள நல்லா வளர்ந்து மரமாக நின்றது. அல்லேலூயா. அந்த சோபால இருக்கிற பாவம் இவங்களுக்குள்ள மரமாக நின்றபடினால்தான் உலகத்தை யாரும் செய்யக்கூடாத ஒரு கேவலமான காரியத்தை என்ன கத்துக்காங்க, என்ன கத்துக்கிட்டாங்க? சோபாலதான் கத்துக்கிட்டாங்க. அதான் சொன்னேன். அந்த சோபால கத்துக்கிட்டதுனாலதான் அது அவங்களுக்கு பாவம் மரமாக எழுப்பி நின்று சொன்னேன். அந்த மரமாக எழுப்பி நின்றதுடைய ரிசல்ட் தான் அம்மோன் புத்திரனும் மோவா புத்திரனும் உலகத்தில் பிறகு. கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு கேட்பதை ஆண்டவர் சொன்னார்னா இன்னைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆமா, இதை விட்டா என்ன ஆகுது, இது வேணானா என்ன ஆகுது, இது இல்லைன்னா என்ன ஆகுது, நான் நாசமா போயிடுவேன். ஒரு நாள் நாசமா போக மாட்டேன். கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. யாரெல்லாம் ஒண்ணும் இருந்துருவாங்க, கர்த்தர் இல்லாம மட்டும் இருக்க முடியும். யாரோட பிரயாணம் நம்மளால வாழ முடியும். எனக்கு கர்த்தர் எங்க பிரயாணம் நம்மளோட வருவார். ஆனா நீ போற நிறைய பலதாக்குள்ள இடத்துக்கு எவ்வளவு பேர் கூட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றது? அல்லேலூயா. எவ்வளவு பேர் உங்களோட பிரயாணம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீ திரும்பி பார்த்தா ஆண்டவர் மட்டும் தான் உங்களுக்கு என்ன சொல்றது? அல்லேலூயா. ஆமென். அப்ப இன்னைக்கு கீழ்படி, இன்னைக்கு வென்று, இன்னைக்கு செய், இன்னைக்கு எழுந்துற, இன்னைக்கு பண்ணு அப்படின்னு இன்னைக்கு சொல்றேன்னா இன்னைக்கே கீழ்படி. இல்ல அந்த கொஞ்ச நாள் தான், ஒரு 6 மாசம் தான் செட்டில் பண்ணிடுவேன், எல்லாத்தையும் ஓகே பண்ணிடுவேன், நான் அங்கெல்லாம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவேன். நீ கரெக்ட் பண்ணுவேன், நீ செய்வ. நீயே வெளியே வரணும்னு நினைச்சாலும் அது மரமா உன் வாழ்க்கையில நீக்கும். விலங்குதான் எந்த வார்த்தைக்கு ஆண்டு கீழ்ப்படிய சொல்ற அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு வேறு கொடுக்கு, உனக்கு வழி இருக்கு. நீ கொடுக்கு, இன்னைக்கு உனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு, இன்னைக்கு ஒரு வாசம் உனக்கு இருக்கு. அந்த வாசனை ஆண்டு உனக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு பாதை வச்சிருக்காரு, அந்த பாதை வச்சுட்டு தான் சொல்றாரு, வந்துருக்கிறாரு. அல்லேலூயா. நீ அதுக்கப்புறம் இல்ல ஆண்டவரே நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நான் அப்புறமா கீழ்படுத்த அந்த பாதை அடைக்கப்படும்பா, அந்த வழி முள்வெளிகளால மூடப்படும்பா, அந்த வெளிச்சம் எல்லாம் இருளால மாறி போகும்பா. அதுக்கப்புறம் நீ வெளியே வரணும்னு நினைச்சாலும் உன்னால வெளியே வரவே முடியாது. நீ இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சாபத்தின் புத்திரர்களை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. சொல்றது. ஆமென். பாருங்க, இப்ப 2 பேரும் அம்மோன் புத்திரர் மோவா புத்திரர் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. 2 சபிக்கப்பட்டது. எப்படி நான் எடுத்து வார்த்தை உபாகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் புத்தகம் 23:3 திருப்பி போடுங்க சீக்கிரம். வார்த்தை 23:3. அம்மோனியர் சபிக்கப்பட்ட தகப்பன் யாரு? லோத்து. லோத்துடைய பெண் பிள்ளைகள் பெற்று போட்ட பிள்ளைகள் தான் இவங்க தான் அம்மோன் புத்திரர். புரியுதா? இந்த அம்மோன் புத்திரனும் மோவா புத்திரனும் என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. பாத்தீங்களா? அல்லேலூயா. சொல்லுமா, கர்த்தர் மேல கிருபையா இருக்கிறாராமே, கர்த்தர் மேல இரக்கமாக இருக்கிறாராமே. இந்த இரக்கத்தை வச்சு பயன்படுத்தி மேல வந்துருங்க. இரக்கத்தை வச்சு பயன்படுத்தி என்ன பண்ணுங்க, மேல வந்துருங்க. லேட் பண்ணி அப்புறம் பாத்துக்கிறேன், இப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா வாசலும் அடப்பட்ட பிறகு மத்த 28ஆம் அதிகாரத்துல அந்த 5 கணிகைகள் வந்தாங்க. ஆனா கதவு அடிச்ச பிறகு வந்தாங்களே, கதவு தாமதமா லேட்டா வந்தாங்களே, கதவு அடிச்ச பிறகு வந்தாங்களே. அல்லேலூயா. கதவு அடப்பட்ட பிறகு வந்தாங்களே. என்ன பிரோஜனம்? உனக்கு வாசல் திறந்ததுக்கு போதே நீ வா, உனக்காக மனவாளன் ஆயத்தமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில கர்த்தருடைய உத்தரவுக்கு நீ தாமதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ தாமதிக்கும் போது என்ன நடக்குது? அல்லேலூயா. வாழ்க்கையில பாவம் ஒரு மரத்துக்கு போல எழுப்பினா அதை கிள்ளி நகத்திலேயே கிளி போடுறது ட்ரை பண்ணுது. அல்லேலூயா. நகத்திலே கிளி போடுறது அந்த வேறு ஆழமா சொல்லுது. சில வசனங்களை வார்த்தைகள் நாம என்னாகும் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, அந்த பாவம் உங்களை தொட்டு பிடிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், அந்த பாவங்களை நிச்சயமாக தொடர்ந்து பிடிக்கும் என்று மோசே கதறுகிறான். அல்லேலூயா. ஆமென்.
சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, ஓ பாவிகள் தேவனுடைய சபையை நிலைநிற்பதில்லை. பாவி உள்ள வரலாம், ஒன்றும் பிரச்சனை. பாவி சபைக்கு வரலாம், பாவி சபைக்கு வரலாமா? வரலாம். பாவியா வந்துட்டு வெளியே போகும்போது நீதிமானம் கரெக்டா? அதாவது பாவி உள்ள வரலாம், ஆனா உள்ள வந்துட்டு என்ன ஆகணும்? அவன் நீதிமானம் மாறிடும். அதே பாவியா வந்துட்டு பாவியாவே என்ன பண்ண கூடாது. அவன் பாவியா வந்துட்டு பாவியா பண்ணா அவன் அடுத்த மாதிரி பண்ண மாட்டான். ஏன்னா பாவி தேவனுடைய சபையிலே நிலைநிற்பது. அதான் பைபிள் தெளிவாக பாவத்தோட பாவத்தோட விளையாடாதீங்க. அல்லேலூயா. பாவம் உங்கள் காலை சுத்திக்க பழகும். எப்பொழுது உங்களை கடிக்கும் சொல்ல முடியாது. நீ நினையாத நேரத்துல தவிட்டு 1 செகண்ட்ல கஷ்டம் உடம்புல முழிச்சா தலைமை உள்ள காலைக்கு ஏறிடும். அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும் வேலைக்காக சொல்றது. அல்லேலூயா. விரியனை போல விரியனை விட பாத்திரத்துல மதுவான பாத்திரத்துல பலப்பலப்பாய் தோன்றும் போது என்ன போட்டிருக்கீங்க? 2 கோடியும் போட்டிருக்கா? மதுவான பாத்திரத்தை பலப்பலப்பாய் தோன்றும் போது நீ அதை முடிவிலே அது விரியனை போடும் என்று நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் பிரசனைகளுக்கெல்லாம் மேலான பிரசனையா இருக்கிற சாலமோன் அந்த இடத்துல எழுதுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பாவம் நம்மை மரத்தை போல வாழ்க்கையில அதிகமாக அது பெரிய ஆழமாக வேறுகிட்டு நினைக்கும். அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுது? அதுதான் கருடைய வார்த்தைக்கு கருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுது? கீழ்ப்படுது. அல்லேலூயா. புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஓ மோவாபியரின் எல்லைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் பிரகட்டிக்கவே இல்லையோ. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மோவாபியருக்கு கர்த்தருக்கு அனுபவமானவங்களா இருந்தாங்க. அல்லேலூயா. பிள்ளையாம் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை மோவாபுக்கு சொல்லிட்டு மோவாப் ராஜாவுக்கு சொல்லிட்டு போனோம். பாதுகாத்து இவங்க பாத்தீங்கன்னா உன்னுடைய ஸ்திரீ எல்லாம் அவங்களோட சேர்த்து கர்த்தரை ஏன் தெரியுமா? மோவாபியர்களை கர்த்தர் அனுபவித்தார். மோவாபிய ஸ்திரீகளோடு கூட இஸ்ரவேல் இருக்கக்கூடிய ஆண்கள் உறவு வைத்தபடியினாலே கர்த்தர் இஸ்ரவேலிலே ஆயிரக்கணக்கான ஜனங்களை அழித்து போட்டார். ஏன் தெரியுமா? மோவாபியர் சபிக்கப்பட்ட தகப்பனுக்கு மதுவை கொடுத்து அதனால கர்ப்பம் தெரிவிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட சந்ததி, அந்த சந்ததி என்றைக்கும் கர்த்தருடைய சபையில் உட்படலாகாது என்று கர்த்தர் அவன் சொல்லுவான். மரத்தை போல பலத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஒன்று எல்லாருக்கும் பாவத்தோடு உட்கார்ந்து குடும்பம் நடத்தி போர் போட்டிருக்கான். ஏன்னா 1 புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இந்த ஏசபெத் பாத்தீங்கன்னா பாதுகாத்து 450 பேர் பந்தியில உட்கார்ந்து சோர் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பாவத்தை உட்கார்ந்து சோர் போடாதீங்க. அல்லேலூயா. பாவத்தை விட்டு வெளியே வாங்க. ஆமென். இரண்டாவது புத்தகம் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, மோவாபே நீ நாசமானாய். மோவாபா பாவத்தோட உதாரணம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம தாமதமாய் கீழ்ப்படியும் போது நம்ம முதல் விளைவு என்ன? பாவம் வளர்ந்து மரத்தை போவது. நீங்கதான் வளரணுமே தவிர பாவம் நம்ம கூடாது. உலகத்துல பாவம் இருக்கிறாங்க, பாவம் இல்லைன்னு பாவம் இருக்குது. அந்த பாவத்தை உங்களை என்ன பண்ணாதீங்க, வளர விடாதீங்க. கதை உடனே என்ன பண்ணுங்க, பாஸ்வேர்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணிடுங்க. யோபன் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோபு சொல்றார், நெய்கிறவனின் நாடாவிலும் என் நாட்கள் தீவிரமாய் படுகிறது. நெய்கிறவன் அவனுடைய நாடாவிலும் என் நாட்கள் என்ன பண்ணுறது? தீவிரமாய் ஓடுகிறது. யோபு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அந்த ஓட்டத்திலும் என் நாட்கள் தீவிரமாய் இருக்கிறது. அப்படின்னா வாழ்க்கை எப்ப முடிய போதும் தெரியாதுங்க யாருக்கும். ஆனா அதுக்கு வரைக்கும் எப்ப முடிப்போம் தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்ப்படுத்துங்க, நாளைக்கு கீழ்ப்படுவேன், அடுத்த மாசம் கீழ்ப்படுவேன், அடுத்த மாசம் கீழ்படிவேன் அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. அல்லேலூயா. அந்த மாசம் கீழ்படுவேன் சொல்லாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். நீங்க வெட்டி போட வேண்டிய காரியங்களை வெட்டி போட்டுங்க. புரிஞ்சவங்க கர்த்தர் எங்களோட பேசுறாரு. ராமின் நல்லா ஒரு மாறி இருக்கு. சொல்லலாம். கீழ்ப்படியை தாமதிக்கும் போது வரக்கூடிய முதல் விளைவு பாவம் வளர்ந்து மரத்தை போல இருக்கும். அதுவே வெட்டாலும் உன்னால வெட்ட முடியாது. அந்த பாவத்தோடு தான் நீங்க போராட்டம் பண்ணணும். எல்லாருக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் அவசரப்பட்ட தீர்மானம் எடுக்கிறாங்க. குறிப்பா ஃபார் எக்ஸாம்பிள் திருமண காரியத்துல
ரட்சிக்கப்படாத நபரை திருமணம் செய்து, ரட்சிக்கப்படாத பெண்ணை திருமணம் செய்து, ரட்சிக்கப்படாத ஆணை திருமணம் செய்து வாழ்க்கையில கடைசி வரைக்கும் போராடி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வாழ்க்கையில மாற்ற முடியாதுங்க. அதாவது திருமண காலத்துல ரொம்ப அந்நிய நுகத்துல பிணைக்கப்படும். அதேபோயா நீ திருமணம் செய்தால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும். தேவையா அவ அதுக்கு முன்னாடி என்ன ரட்சிக்கப்பட்ட பொண்ணு இல்லைங்க, ஆனாலும் பரவாயில்ல 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா தூக்கி கொடுக்கும். 10 லட்சத்தை 10 லட்சத்தை கொண்டு அங்கதான் உட்காந்து அழுகும். என்ன சொல்றது? அதே வாழ்க்கை முழுதும் பெரிய ஒரு போராட்டம் என்ன பண்ணும். அப்போ கீழ்படினா அதுக்கப்புறம் கீழ்படிறதுக்கு ஒரே ஒரு வழி, அதுக்கப்புறம் வழியெல்லாம் கிடையாது. கண் மட்டும் அவ்வளவு வந்து வச்சுட்டாங்க. வாழ்க்கை முழுதும் இதோடதான் வாழ்க்கை நடத்தி மாத்தவே முடியாது. இல்லையா? புரிந்து வரைக்கும் புரிஞ்சோம் நாம மரத்தை போல நாம இருக்கும். நம்பர் 2 2ஆம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? லூக்கா 8 19 முதல் 23 வரைக்கும். அந்த 8ஆம் அதிகாரத்துல இயேசு பிரசங்கித்துக் கொள்வதை நீங்க 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிராமத்துக்கும் பட்டணத்துக்கும் பிரசங்கிக்கிறார். அப்படியே இந்த விரைக்குரிய அந்த பேரண்ட்ஸ் ஓமையா சொல்றாரு. சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எவ்வளவு நேரம் பேசுறாரு தெரியல. ஆனா 19ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? சரி சரி பிரசங்க பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் வெளியே போறாங்கல்ல பாத்தீங்களா? பிரசங்கத்துல பாதையில போகணும். அது என்னதான் கிடைக்கும் ஒண்ணு எப்படி பிரசங்கத்துல பாதையில போகணும். நான் நினைச்சேன் நம்ம பிரசனம் பண்ணும்போது தான் எழுந்து போறாங்க. ஏற்காத பிரசனம் பண்ணும்போது நிம்மதி இருக்காங்க. அது ஒரு பாத்தீங்கன்னா எழுந்து சொல்றேன். உங்களுடைய தாயார் உங்களுடைய சகோதரம் உங்களை பாருக்கும்படி வெளியேறுகிற அப்ப எடுத்துக்கிட்டு வச்சிருப்போம். சொல்றது அதே அப்போ அவன் என்ன நினைச்சிருப்பானா? சொன்ன பசங்க அதாவது எங்க பிரதர்ஸ் தான் வந்துக்கிறாங்க. அவங்க வந்து சேர் பண்ணுவாங்க, பேசி அவங்களுக்கு டீ சமஸ்தான் என்ன பண்ணுங்க கொஞ்சம் அவங்களை கூடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டுவாருன்னு நினைப்பாங்க. ஆனா ஏற்கனவே வராத கண்ணெடுத்த காலையில மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. தெரியுமா? வாசிக்கலாம். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமாய் இருக்கிறார்கள். அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வெளியே இருக்கிறாங்கல்ல எங்க அம்மா எங்க பிரதர்ஸ், அவங்க எல்லாம் எனக்கு நெருங்கி உறவு. என் வார்த்தையை கேட்டு அது புரியுதோ புரியலையோ அதன்படி செய்கிறவர்கள்தான் எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறார்கள். இந்த ஒரு பகுதியில இருந்து நான் ஒரு சத்தியத்தை நான் அந்த காலைகளில் ஆண்டு சொல்ல விரும்புறேன். என்னன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம உடனே கீழ்ப்படியாமல் போகும்போது, கீழ்ப்படிதல தாமதத்தை காட்டும் போது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற நெருங்கின உறவை நம்ம இழந்து அவங்க அம்மா தான் நிற்கிறாங்க. யார் நிக்கிற? வெளியே மதியா நிக்கிறாங்க. கூட பிறந்த அடுத்த பிரதத்துல பிறந்தாங்க, அவங்களும் நிக்கிறாங்க. அது ஏமா சொல்றாரு, அவங்களாம் எனக்கு தாயும் சகோதரர் இல்ல. எனக்கு யார் தெரியுமா தாயும் சகோதரர்லாம்? நான் சொல்றேன் வார்த்தை, நான் சொல்றேன் வசனம், நான் சொல்றேன் சத்தியம். அதே இந்த வசனத்துக்கு யாரும் கேட்டு உடனே கீழ்படுகிறாங்களோ அவ என்ன சொல்ல வர, நீ என்னுடைய வசனத்துக்கு உடனே கீழ்படுத்தினா உனக்கும் எனக்கும் ஒரு நெருங்கின உறவு இருக்கும். நீ வசனத்துக்கு கீழ்படி தாமதப்படுத்தினா உனக்கும் எனக்கு நெருங்கின உறவை இழந்து போடுவேன். அதுதான் இல்லையா? நமக்கு ஒரு நெருங்கின உறவை எப்பொழுதுமே கண்டினியூ பண்ணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சில ஆட்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவனோட உறவு, மற்ற நாள்லாம் யாரோட உறவு? உலகத்தோட உறவு, டிவியோட உறவு, சீரியலோட உறவு, மக்களோட உறவு. இந்த உலகத்துல நாசமா போறதுக்காகவே சில நாளெல்லாம் உண்டாக்கி வச்சிடும். ஏன் நல்லா இருக்கு நாசமா போயிடும். அந்த மாதிரி நாசமா போறதுதான் பிப்ரவரி 14ஆம் தேதி. ஏற்கனவே ஆடுது. பின்னாடி உட்கார்ந்து யாரு தீவிரமான பேர் உட்காந்து போகுது.
சுடுதார காலை தூக்கி முகத்தை மூடி இந்த கண்ணை மட்டும் வெளியே காட்டி இப்படி எல்லாம் போறது யாருக்கு கேட்டா? அல்லேலூயா. அதான் நாசமா போறதுக்கு நாளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். முதல்ல இது என்ன பண்ணணும் சொல்ல மாட்டீங்களே? பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த நாள் தந்தனா இதுல மகிழ்ந்து களி கூற தரும். ஒவ்வொரு நைட்டு படுகிற கால எடுத்து பாக்குறேன் எத்தனை முறை அடிச்சதுன்னு உனக்கு தெரியாது. நீ எத்தனை முறை திரும்பி படுத்த உனக்கு தெரியாது. எத்தனை முறை உன் தூக்கத்துல நீ இருமுன உனக்கு தெரியாது. ஆனாலும் பொழுது விழுந்து கண் விழுந்து நீ பார்க்கும்படியாய் உன்னுடைய இருதயத்தை துடித்து வைத்தார். அந்த வாழ முடியாத தவிர எந்த ஒரு ஓரங்களும் வாழ முடியும். என்ன சொல்றீங்க? வாழ்வதற்கு தேர்தல ஒரு இடம் கொடுத்துருங்க. அது ஒரு தப்பு இல்லை. பிள்ளைகளுக்கான மனைவி கொண்டான் கொடுத்தான். நாத்தினாரு போற பத்தி அலையா நான் கொத்தனாரு பெயிண்டரு எல்லா உறவுகளும் இருக்கு. என்ன சொல்றது? ஆனா அந்த உறவை விட தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும். அந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியாம தாமதப்படுத்தும் போது அந்த உறவை நீ உடைக்கிற அர்த்தம். பி கேர்ஃபுல். இந்த காலைகளிலே கர்த்தர் நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம தள்ளி போட்டுக்கிற அந்த உறவை நம்ம ரெடி உடச்சிருக்கிற ஏற்ற நாமத்தினால அது சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியல கூட கீழ்ப்படுங்க. புரியல ஆனா சொல்றது புரியல. ஏங்க நான் என்ன சொல்றேன்? சவுல் பலியிட்டாரு. சவுல் பலியிடக்கூடாது. சாமுவேல் தான் பலியிடணும். சாமுவேல் தான் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். கரெக்ட். சாமுவேல் ஏன் வரல? சாமுவேல் ஏன் லேட்டா வந்தாரு? அதை யாரும் கேட்கல. அதை யாரும் பண்ணல. கர்த்தர் கேட்கல. கர்த்தர் கேட்டாங்க. கர்த்தர் கேட்கிற மாதிரி போட்டிருக்கா? கர்த்தர் கேட்கல. கர்த்தர் கேட்டது எல்லாமே சகோதரன் கேட்டது. நான் சொல்றேன். நான் யோசித்தேன் இந்த படிக்கும்போது சாமுவேல் அப்பா தப்பில்லையா? இப்ப ஏன் நீங்க அமைதியா கொடுக்குறீங்க? சாமுவேல் இருக்குது லேட்டா பண்ணது தப்பா தவறு இல்லையா? தவறு தானே. சொல்ற டைமுக்கு வந்துருக்கணுமா இல்லையா? வந்துருக்கு வரேன். இவர் வந்துருக்குமா இல்லையா? இவர் வார கருத்து தெளிவா சொல்லுது. இவர் வார தாமதிக்கிறதுனால முடிஞ்சு அந்த பலிகளை செலுத்தான்னு போட்டு அப்போ இவர் ஏன் லேட்டா வந்தாரு சொல்லி கர்த்தர் சாமுவேல கேட்கவே இல்லை. கேட்ட மாதிரி அந்த சாப்பிட்டுல ஒரு வசனம் கூட போட்டாங்க. அந்த சவுல தான் கேட்டாரு. அப்ப நமக்கு இது புரியல. நமக்கு என்ன பண்ணல? ரெண்டு பேரும் தப்பு பண்ணிக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் கேட்கறீங்களே, இது நமக்கு புரியல. நான் சொல்றேன் புரியல கூட ஃபீல் பண்ணுங்க. எனக்கு சொல்றது யார் தெரியுமா? எங்க அப்பா சொல்றாருன்னா அதுக்காக அப்பா சொல்றாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு சொல்றான், நீ ரசத்தை வச்சு சொல்ற சாப்பிடுவாங்க. நிறைய அனுப்புறான் போன்ல வீடியோ கால் பண்ண பாக்கணும். அந்த பொண்ணு திரும்பி அது கேட்ட பொண்ணு கேட்டா பாத்துங்க. அது கேட்டு உடனே இவன் சொல்றான், ஐயோ ஒண்ணு ஒண்ணு பண்ணேன் சாரி. அவ வேலையாருக்கோ பண்றேன் பண்ணிடுறேன். நீ விஷத்தை கொடுத்தா கூட சாப்பிடுவேன்னு அவன் சொல்றான். நம்ம ஆண்டு விஷத்தை கொடுக்கல, நம்ம ரத்தத்தை கொடுத்தாரு. புரியல மோசையா வந்தாரு சொல்ல வேண்டியதானே? நான் 40 நாளுக்கு தான் வருவேன் மோசம் சொல்ல வேண்டியதானே? இல்ல ஆண்டவர் சொல்ல வேண்டியதானே? இவங்க கண்மூட்டி பண்ணதுக்கு மட்டும் கேட்கறாங்க. மோசே வர தாமதிக்கிற போது அப்ப தாமதமான கண்மூட்டி பண்ணாங்க. சரிங்களா? அப்ப மோசம் சொல்லிருக்கணும் இல்லையா? மேல பாடி பேசாமோ அதுக்கப்புறம் கேட்கணும். இல்ல ஆண்டவரா என்ன பண்ணிருக்கணும் சொல்லிருக்கணும். ஆரோட் இருக்கிறாரு, ஆரோட் என்ன பண்ணிருக்கணும் சொல்லிருக்கணும். யோசுவாக்காரு, யோசுவாக்காரு சொல்லிருக்கணும். ஆண்டவரும் சொல்றது மோசையும் சொல்லுங்க. அப்புறம் எப்படி அவங்க கண்மூட்டி பண்ணதை மட்டும் கேக்குறீங்களே? ஆண்டவர் சொல்லலாம் மோசம் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? ஆண்டவர் மோசைக்கு ஒண்ணு கேட்கல.
கரெக்டுங்களா? ஜனங்கள் தான் திட்டினது. கரெக்டுங்களா? அப்ப இது நமக்கு புரியல, புரியலனாலும் கீழ்படியும். ஏன்னா எங்க அப்பா சொன்னா எங்க அப்பா சொன்னா கீழ்படியும். அது கிடையாது. எங்க அப்பா சொன்னா எங்க அப்பா சொன்னா கரெக்டா சொல்லுவாரு. அதே பதில் கேட்குது. எங்க அப்பா சொன்னா எங்க அப்பா உங்க அப்பா நம்ம அப்பா சொன்னா எங்க அப்பா உங்க அப்பா நம்ம அப்பா அவர்தான் ஏசாப்பா. அவர் சொன்னா கரெக்டா இல்ல சூப்பரா சொல்லுவாரு. சொல்லுவாரு மட்டும் மரியாதைக்கு சொல்லப்படுற ஒரு கன்னிகை காபியல் தூதர் வந்து சந்திக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த சத்தியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உடனே ஒரு சொல்ல கர்மாதியாருக்கு குமாரனை பேரு அவர் ஏசு வந்து இந்த அம்மா கேட்கறது இது எப்படி ஆகும்? நான் புருஷனா இருக்கேனே. கரெக்டான கேள்வி. கரெக்டா இதுக்கு அவரு நான் பதில் சொல்றேன். 18 ஆகும் மேல நீ கர்மா தெரிவித்து ஒரு குமாரனை பேரு அவருக்கு ஏசு என்ன பண்றாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற உடனே அந்த அம்மா 38ஆம் வசனத்தை சொல்லுது. என்ன சொல்லுது? 38 நான் கேட்கிறேன். இந்த 2 வசனத்துல இந்த ஒரு வசனத்துல சொன்னதால நமக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாம் பாக்குறீங்களா? புரிஞ்சிருக்குமாமா? இந்த ஒரே இதை எப்படியாவது நான் புருஷனை அறியணும். சரியான கேள்வியா? சொல்லுங்க. சரியான கேள்வியா? சரியான கேள்வி. ஏன்னா புருஷனை அறியல நீங்க திருமணம் ஆகும் எப்படி கர்ப்பம் தெரிவிப்பேன்? கரெக்டான கேள்வி. அந்த கரெக்டான கேள்விக்கு காவலில் ஒரு ஆன்சர் பண்றது. அந்த ஒரு ஆன்சர் ஒரு வருஷத்துல முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வருஷத்துல சொன்ன அந்த பதில் மரியாதை புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காதுங்க. நான் சொல்லிட்டு ஓப்பனா ஒழிச்சு போட்டா மரியாதைக்கும் புரிஞ்சா கூட இவங்க சொந்தக்காரங்க மதகாரங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அது என்ன பண்ணது புரியலன்னா கூட 38ஆம் வசனத்துல அந்த அம்மா சொல்லுது இதோ இந்த ஆண்டவருக்கு நான் அடிமை உங்களுடைய வார்த்தையின்படியே அப்படின்னு புரியலன்னா கூட உடனடியாக அந்த அம்மா கீழ்ப்படிந்து பாருங்க. அதனாலதான் ஏசு என்கிற வார்த்தை அந்த அம்மாவோடு கூட என்றைக்கும் நிலைத்திருந்தது. இந்த உலகத்தை ஒரு வார்த்தை உள்ள ஒரு கிளியாக புரியல கூட புரியல கூட நம்ம 39ஆம் அந்த தீவிரமா எழுந்து போது தீவிரமா போகும். அந்த அம்மாவுக்கு ஒரு தீவிரம் இருந்துட்டே இருந்துச்சு. தீவிரம் இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு இயேசுக்கு நெருங்கின உறவு தாய் மகன் என்ற உறவு. தன்னுடைய வார்த்தைக்கு நம்ம எப்பொழுதும் தாமதம் பண்ணக்கூடாது. தாமதம் பண்ணும்போது தேவனோட உறவை நம்ம எழுந்து போய்விடுவோம். அலேலுயா. இது ரொம்ப பரிதாபமாக முடிஞ்சு போய்விடும். அலேலுயா. நேரம் இல்ல. சங்கீதம் 147 15ஆம் வசனத்தை நீங்க எழுதிக்க வீட்டுல படிங்க. எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க எழுதிக்க நீங்க வீட்டுல படிங்க. எனக்கு டைம் இல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மட்டும் எனக்கு வாசிக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 1-3 வெளிப்படுத்தின புத்தகம் 1-3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் எடுத்துறீங்களா? எல்லாரும் அப்ப கவனிக்கணும். வசனத்தை கவனிக்க ஒரு முக்கியமான விஷயம் சாராம்சம் வசனத்துல அடங்கி இருக்குது, மறந்து இருக்குது. அதான் பார்க்க போறோம். வாசிக்கிறவனும் வெயிட் பண்ணுவோம். வாசிக்கிறவனும் ஒருமையில போட்டிருக்கு. போட்டுக்கா? வாசிக்கிறவனும் ஒருமையில போட்டிருக்கா? ஓகே. அடுத்து கேட்கிறவர்களும். அப்ப வாசிக்கிறவன் ஒரு கேட்கிறவர்களும் பன்மையில போட்டிருக்கா? அதுக்கப்புறம் இது பன்மையில போட்டிருக்கு. அப்ப வாசிக்கிறவன் ஒருத்தர், அதை கேட்கிறவங்க நிறைய பேரு, கை போடுறவங்க நிறைய பேரு. ஏன் அப்படி போட்டிருக்கு? வாசிக்கிறோம் நிறைய பேர் வாசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உங்க கையில என் கையில இருக்கிற பைபிள் மாதிரி அந்த காலத்துல நம்ம பைபிள் இல்லை. புஸ்தக சுருள் ஒவ்வொரு புத்தகம் என்ன பண்ணோம்? புத்தகம் ஒரு புஸ்தக சுருள் என்ன பண்ண இருக்கும். அது ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்க? வாசிப்பாங்க. ஆசிரியர் அது என்ன பண்ண இருக்கும். சரிங்களா? அதனால எல்லாரும் வாசிக்க முடியாது. ஒருத்தர் தான் என்ன பண்ண வாசிப்பாங்க. அதனாலதான் அந்த ஒருமையில போட்டுட்டு வாசிக்கிறவனும் போட்டுருக்கு. புரியுதா? அடுத்த பாயிண்ட் அடுத்த காரியத்துக்கு வர. இப்போ வந்து வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் போட்டுக்க. அடுத்து இப்ப 3வது ஸ்டெப் என்ன வரணும்? புரிந்து கொண்டவர்களும் வரணுமா? இங்க
வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் மூணாவது ஒரு லைன் என்ன வந்திருக்கணும், புரிந்து கொண்டவர்களும் வந்திருக்கணும். ஆனா அது வராம இந்த வார்த்தையில் கை கொள்ளுகிறவர்களும் வந்திருக்கா. அப்ப புரிந்தும் புரியலையோ, கீழ்படி. புரியுதோ புரியலையோ கீழ்படுத்து. அதான் புரியுதோ புரியலையோ. ஆண்டவர் சொல்றது புரியுதோ புரியலையோ. உக்காருனா உக்காந்து, எந்திரினா கொடுனா, விட்டுடுனா, வந்துருனா, செய்யினா, தூங்குனா, அதிகாரத்துக்கு எந்திரினா, சாப்பிடுனா, பாசிங் போடுனா, இல்ல அங்க இன்னைக்கு மீன் குழம்பு சொல்ல முடியாது. மீன் குழம்பாது, கறி குழம்பு, பாசிங் போடணும் சொன்னாதான் பாசிங் போடணும். இல்ல சாப்பிட முடியாது. சாப்பிட நிம்மதியா இருக்க முடியாது. வேற மாதிரி இருக்கு. கிளம்புறவங்க அலையிலும் 2 மனுஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இந்த பாயிண்ட்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். இங்க இந்த தீனார் போச்சு. போச்சா? அங்க ஏப்போ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரபு, அவனுக்கு ஒரு பையன் இருந்தான், சீகன் பிரபு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், தீனார் பார்த்து தீனார் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பார்த்து அவளை கூப்பிட்டு போய் அவரிடத்துல பிரவேசித்த வாழ்க்கை என்ன பண்ணிட்டா, நாசம் பண்ணிட்டான். இந்த விஷயம் யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் தெரிஞ்சிச்சு. உடனே அவங்க யாக்கோபு குமாரெல்லாம் வந்து பேசுறாங்க, நாங்களாம் எங்களுடைய ஸ்திரியை, எங்களுடைய சகோதரியை அந்நிய ஸ்திரீ கொடுக்க மாட்டோம். நாங்க அப்படி கொடுக்கணும்னா அவங்க விருத்தி சதனம் பண்ணணும் சொன்னாங்களா. சொன்னாங்களா? இஸ்திரியப்படுத்தும் நல்லா தெரியும் நான் சொல்றது. புரியுதா? படிச்சாங்களா? சொன்னாங்களா? சொன்னாங்க. சரி, ஓகே. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு சம்மதிச்சாங்க. ஆனா சம்மதிக்கும் போது ஒரு வார்த்தை பயிர் சொல்லுது. எப்படின்னா, இந்த 34ஆம் அதிகாரம் 19 எடுத்து வாசிங்க. எல்லாரும் பார்க்கணும் அந்த வார்த்தை. இந்த வாலிபன் தீனாவுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணா இல்லையா, தீனாவுடைய பிரவேசம். அந்த வாலிபன் சரி யாக்கோபுடைய குமாரத்தின் மேல பிரியம் வைத்திருந்தபடியா அந்த காரியத்தை செய்ய தாமதப்படுத்தவில்லை. இந்த படிக்கும்போது யோசனை, யாக்கோபுடைய குமாரத்தின் மேல வைத்த பிரியமே அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை செய்யற அளவுக்கு அவனை புரிதப்படுத்தணும்னா, நம்ம ஆண்டவர் மேல வச்சுக்கிற பிரியம் அதை விட 1000 மடங்கு மேல இருக்கணும். அதான் சொல்றாங்க, யாரும் நமக்கு திருப்திப்படுத்த முடியாதுங்க. எந்த உதவும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவர் யாக்கோபின் குமாரத்துல அவ்வளவு பிரியம். அந்த பிரியத்தினால அந்த காரியத்தை லேட் பண்ணலையா, துரிதமா செஞ்சான். அதெல்லாம் கர்த்தர் நம்மள பார்த்து கேட்கிறாரு, அவன் தீனான் மேல அவ்வளவு பிரிய வச்சிருந்தான், நீ என் மேல உண்மையா பிரிய அன்பு வச்சிருந்தா என் வார்த்தைக்கு நீ தாமதப்படுத்த மாட்டியா, உடனே கேட்படு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துல லாபான் பாத்தீங்கன்னா யாக்கோபு போறாரு. பொண்ணு 2 பொண்ணு, ஒண்ணு இல்லை, ஒண்ணு ராகேல். பூச்ச போற வேண்டியது. ராகேல் பாக்குறதுக்கு அழுத ரூபவதியா இருக்கு. இது கேட்டா எனக்கு ராகேல் தான் வேண்டு. சரி, ராகேல் போறேன்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணியாச்சு. நான் பொழுது கொஞ்சம் போய் பார்த்தா அது லேட். பொழுது வந்து தட்டையை பிடிச்சி கேட்கலாம், என்ன நான் ராகேல் தான் கேட்டேன், என்ன லேட்ல கூப்பிடுறேன் அப்படின்னு போய் கேட்டா அவர் கூப்பிட மாமன் இல்ல, நீ கவலைப்படாத, ராகேல் உனக்கு கூப்பிடுறேன். ராகேல் என்ன பண்றேன், உனக்கு முடிஞ்ச கூப்பிட்டு ராகேல கூப்பிடுற ரொம்ப சொல்லுங்க. ராகேல போகணும் எப்படி கொடுப்ப, ஆனா ராகேலுக்காகவும் நீ என்கிட்ட 7 வருஷம் சொன்னாரு. 20ஆம் வருஷம் வார்த்தைக்கு அந்த படிக்க யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் வேறு இவனுக்கு இருந்த பிரியத்தினாலே இந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்சம் நாளாக தோன்றல. என்ன, யாக்கோபு ராகேல் வைத்த பிரியமே 7 வருஷம் பட்ட அந்த கஷ்டத்தை கொஞ்ச நாள் என்று கடந்து போவான் என்றால், நிச்சயமாக நம்ம தேவன் மேல உண்மையான பிரியத்தையும் அன்பையும் நம்ம வைத்திருப்போம் என்றால், நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையானது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிவோம். என்ன சொல்றோம், தேவன் மேல வைத்திருக்கு. தேவனுக்கு உங்களுக்கு உறவு, அந்த உறவு எப்போது ஸ்பாயில் பண்ணி உடைக்கிறீங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தாமதம் பண்ணு. உங்களுக்கு எனக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்கிறோன்ற ஒரு ஆமை. எனக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இருக்கு. உறவு எல்லாரும் தான் இந்த வசந்த கேட்ட எல்லாரும் தான் உறவு இருக்கு. ஆனா ஆண்டு கேட்கறவங்க இல்லை, அது செய்யணும். அந்த உறவு இருக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணுங்க, தாமதம் பண்ணாம கீழ்ப்படுத்திருங்க. டைம் வச்சு 3வது பாயிண்ட். 3வது யோசுவா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா 4 verse number 1 சொன்னேன், பாவம் வளர்ந்து மரத்தை போல நிற்கும். நம்பர் 2 கீழ்ப்படியும் போது 2வது என்ன, கீழ்ப்படியாமல் இருக்கும்போது 2வது விளைவு என்ன நடக்கும், தேவனுக்கு நமக்கு இருக்கிற நெருங்கின உறவை
இழந்து போகும். கவனிக்கலையா? இருக்கிறீங்க தேவ நம்பத்துல நெருங்கின உறவை என்ன பண்ணுவாங்க? இழந்து போகும். மறந்து சொல்றீங்க, என்ன போக மாட்டீங்களே. சரி, ஓகே. 3வது பார்க்கலாமா? 4:10 வாசிக்கணும். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய தாமதப்படுத்தும் போது நமக்கு வருகிற 3வது விளைவு என்ன? அடுத்த நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த நிலையை நாம இழந்து, அடுத்த நிலை, அதாவது உங்களுக்கு ஓப்பனா புரியுற மாதிரி சொன்னா ப்ரமோஷன், உங்க வாழ்க்கையில இருக்கிற அடுத்த உயர்வை நீங்க இழந்து போய் அடுத்த நிலை நான் சொல்றேன். அடுத்த நிலை ஆண்டவரோட உயர்த்த கொண்டே போவாரா? அவர் சிறிய புனிதம் எடுத்து இந்த குப்பலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையான சிங்காசனத்தை அவனுக்கு சோதரிக்கப்படுவார். இது நடக்குமா? நடக்குமா? ஆண்டு செய்வாரா? சின்னவன் ஆயிரவன் சீரவன் பலத்த ஜாதி மாவான் கத்தராகிய நான் அதை ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப அவர் வார்த்தை தீவிரமாக கரெக்டுங்களா? ஆனா நாம தன்னுடைய வார்த்தையை தீவிரமா கீழ்ப்படியும் போது நம்முடைய உயர்வை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். கொடுப்பார். ஆனா தவுள் ரொம்ப அசால்ட்டா என்ன பண்ண தவுள் ரொம்ப அசால்ட்டா என்ன பண்ணும்? சீக்கிரமா சொல்லிருக்கேன், டைம் இல்ல. கவனிங்க, நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல, அதுக்கு முன்னாடி 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 15:28 சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்துல போய் சொல்லுதான், உன்னை பாருங்கள், நீ கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் போனபடினால் உன்னை விட கர்த்தர் உன் தோழனுக்கு ராஜ்ய வார்த்தை கொடுக்க சித்தமானார் சொல்றாரா? அல்லேலூயா. அப்பதான் நீங்க கீழ்ப்படியாதனால அடுத்த நிலைமைக்கு போக முடியல. யாரு? சவுல். இப்ப சவுல் ராஜா, அதுக்கப்புறம் யாராவது இருக்கணும் இல்ல நான் எப்படி அவரோட பையன் யோனத்தான், அவன் தான் என்ன இருக்கணும்? ராஜாவா இருக்கணும். அங்க யார் ராஜாவானது? கவனிங்க. நம்ம கிட்ட பல நேரத்துல என்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லி சில பேர் அப்படி ஆணவமா போவாங்க, பாத்தீங்களா? அதிகாரம் பாவம் என்கிட்ட இருக்கு. இப்போ என்ன பாக்குறது? துணி வைக்கிறோமா? பாவம் அதுவா? பாவம் என்கிட்ட இருக்கு. சாவி கொத்து என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட கொடுத்த சாவி கொத்த உங்ககிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. அதுக்குதான் இந்த அதிகாரம் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது, பவர் இருக்குது, பான்ஸ் இருக்குது. அப்படின்னா டேலாக் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? எதிர்க்கப்படாது. ஒழுங்கா உயர்வை கொடுத்து, வேலையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, வேலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, அல்லேலூயா, மேன்மையை கொடுத்து உயர்த்தி வச்ச தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அதான் இன்னைக்கு நாம இருக்கிறது கர்த்தருடைய ஈவு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவு. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இலக்கம் நம்ம கைக்கு வந்துச்சுன்றதுக்காக நம்ம ரொம்ப ஆணவமா என்ன பண்ணக்கூடாது? ஆணவத்தில் அலைவாங்க பாத்தீங்களா? சில பேர் அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா ஆணவம், அந்தஸ்து கிடைச்சிருச்சுன்னா ஆணவம், பொருள் கிடைச்சிருச்சுன்னா ஆணவம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல, இன்னைக்கு நம்ம உயர்த்தப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தன்மை இருக்கு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயர்வு இருக்கு அப்படின்றதுக்காக நாம ஆணவமா இருக்கக்கூடாது. இந்த உயர்வை எனக்கு கொடுத்த தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். சவுல் நினைச்சான், கழுதையை தேடி போன என்ன தேடி வந்தா இருப்பான். கழுதையை தேடி போன என்ன தேடி வந்தா, என்ன விட்டா ஆள் இல்லப்பா, என்ன விட்டா ஆள் இல்லப்பா. அது இஸ்ரேலின் தேவனுக்கு என்ன விட்டா யாரு? அந்த ரொம்ப உயரமா வருகிறேன், உயரமா வருகிறேன், நல்லா பராக்கிரமசாலியாக. கர்த்தருக்கு வேலை நடக்கணும்னா உயரமானவன பராக்கிரமசாலிய ராணுவத்துல கொண்டு போய் தேட வேண்டாம். ஆட்டு மந்திரத்தை தேடி முடிச்சு அங்கேயே வேலையை முடிக்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வேலை பராக்கிரமசாலி இடத்துல இல்ல, ஆட்டு மந்தையை மேய்க்கிற இடத்துல கூட அவர் வேலையை முடிச்சு. கீழ்ப்படி, நீ வார்த்தைக்கு கீழ்ப்படி தோழனுக்கு அப்படியே வளர்ந்து போற தாண்டி எங்க போச்சு? தாவீது வம்சத்துக்கு போச்சு. அது பென்யமீன் கோத்திரத்துல ராஜ்யம் என்ன பண்ணுச்சு?
உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். பெனியமின் கோத்திரம் ரொம்ப சந்தோஷம் இல்ல? முதல் ராஜா கர்த்தர் பெனியமின் கோத்திரத்தை எடுத்து பெனியமின் கோத்திரம் ஒண்ணு இல்ல, என்ன பார்க்கலாம் எல்லாரும். அல்லேலூயா. இப்ப அந்த பெனியமின் கோத்திரத்தை அப்படியே தாண்டி எங்க போகுது? யூத கோத்திரத்துக்கு போகுது. அப்படி என்ன சொல்ற? கர்த்தர் தாண்டணும் இடத்துல தாண்டு வரீங்க. என்ன பண்றது? செஞ்சுருவார். ஒரு உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சவுல் கிட்ட சொல்றாரு, உன்னை விட ஒரு நல்ல மனுஷன் உத்தமன கர்த்தர் தேடுவார்னு போட்டிருக்கா. 14 போட்டிருக்கு. அதே 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல போட்டிருக்கு, உன் தோழனுக்கு அதை கொடுத்தாருன்னு போட்டிருக்கா. அதே 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஈசாயின் குமாரன் ஒருவன் ரிலீஸ் பண்ணிட்டாரா? நடுவுல இவர் பிக்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 13ஆம் அதிகாரத்தை தேடினது. நடுவுல 14ஆம் அதிகாரத்தை மட்டும் தான் கேப். 15ஆம் அதிகாரத்துல போலண்டு, 16ஆம் அதிகாரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு தைத்த கூப்பி அபிஷேகம் நிரப்பி தைத்தத்துல நிரப்பி அபிஷேகம் பண்ணி தாவீது எப்படி சொல்லிட்டு இப்ப ஒரு தேவத்துக்கு எவ்வளவு நாளாச்சு? ஒரே ஒரு சாப்டர் தான் கேப், இடைவெளி ஒரே ஒரு சாப்டர். அந்த 14ஆம் அதிகாரத்துல தேடி முடிச்சாரு. கரெக்டுங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வர விரும்புறேன் உங்களுக்கு புரியுதா? அதாவது நாம கீழ்ப்படியாமல் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி தாழ்த்தாம நாம தள்ளி போட்டு கொண்டிருக்கிற நேரத்துல நம்முடைய பிளாட்ஃபார்மை எடுத்து கர்த்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க அந்த 28ஆம் அதிகாரத்தை அப்படி திருப்பி 1 சாமுவேல் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 28ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் 16 முதல் 18 வரைக்கும் அந்த சாப்டர் முடிவு வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சவுல் மனமாறி தாவீதுகிட்ட பேசுறத பார்த்தோம். என் குமாரனாகிய தாவீதே சொல்றாரா? அழகா பேசுற. அப்ப தன் குற்றத்தை உணர்ந்து என்ன பண்றாரு? தவறு உணர்ந்து பேசுற. அப்ப கவனிங்க, தவறு உணர்ந்து கவனிக்கிறீங்களா எல்லாரும்? சவுல் தன் தவறை உணர்ந்து வரும் போது கவனிக்கணும். சவுல் தன் தவறை உணர்ந்து வெளியே வரும்போது சவுளுடைய இடத்தை கர்த்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்து முடிச்சிட்டார். கலங்குதான் சொல்றது. அதாவது என்ன சொல்றோம்? நீ பட்டு திருதி வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். அது என்ன பண்ண மாட்டாரு? உன்னுடைய பிளாட்ஃபார்ம் இன்னொருத்தருக்கு கொடுத்து ஃபில் பண்ணி போயிட்டே இருக்கும். அதுக்குதான் கர்த்தர் இந்த காலையில சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படி தாமதப்படுத்த உடனே கீழ்படுது. இல்ல உன்னுடைய பிளாட்ஃபார்ம் வேற ஒருத்தருக்கு என்ன பண்ணுது? போயிட போகுது. இவங்க பட்டு தெரிஞ்சு வரதுக்குள்ள நடக்குது. என்ன சொல்றீங்க? அதே போய் கொடுத்து என்ன பண்ணுவாரு? ஏன்னா பைபிள் சொல்றது 2 புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தமிழ் பற்றி உத்தம இறுதி தோன்றுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூலோகம் எங்கோ வெரி குட் உலாவி கொண்டிருக்கிறது. அதைக்குரிய உலாவி கொண்டிருக்கிறது. ஆமே. அப்போ அடுத்த நிலைமைக்கு நம்மளால போக முடியாது. அடுத்த உயர்வை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய தாமதிக்கணும். ஆமே. திரும்பி வந்த ஒண்ணுமே இல்லை. திரும்பி போயிட்டே இருந்த ஆண்டு பத்தினா சவுல்னா தாவீது, ஏசாயா யாக்கோபு, மரணம் யாக்கோபு குதிரோம். யாருக்காகவும் கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரம் காத்திருக்காது. அந்த நாள் அவர் வேலை என்ன பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு ஒருவர் நாம கேள்விப்படணும். இல்ல நம்ம புக்கிங் பண்ணேன் பாத்தீங்களா? எங்க பெரியமா ஒருத்தவங்க வந்தாங்க மதுரையில இருக்கு போன மாசம். அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, புக் பண்ணிட்டு அவங்களால போக முடியல. எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி போக முடியலப்பா, அந்த மாதிரி தங்கச்சிக்கு இது வச்சிருக்காங்க எல்லாரும் என்ன இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. சரி போயுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிக்கெட் புக் பண்ண சொன்னீங்க, அண்ணன் புக் பண்ணி சொன்னீங்க. ஆமாப்பா அண்ணன் எல்லாம் புக் பண்ணி விட்டீங்கன்னா பார்த்தா என்னால போக முடியல. இப்ப என்னாச்சு, பணம் தான் 3000 வேஸ்டா போச்சு. என்ன பண்ணுது? நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா படுத்துட்டு போவான்.
உட்காந்து போறவன் இவங்க மிஸ் பண்ணனால பாயிண்ட் உங்களுக்கு புரியுதாங்க? நீங்க கீழ்ப்படியாம போகும்போது இன்னொருத்தனுக்கு நீங்களே வசதியை உண்டு பண்ணிட்டு போறீங்கன்னு அர்த்தம். அவன் ஃப்ரீயா பண்ணிடுவான், முன்னெடுத்தையும் சேர்த்து அவன் என்ன பண்ணிடுவான், அவன் எடுத்துப்பான். திருப்பி வந்து பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் இருக்காது, அது என்ன ஆயிடும், அவன் படுத்து போறோம் சொல்லிட்டு இருப்பான். மூன்றாவது கர்த்தருடைய காரியம், ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு நம்ம போக முடியாது. அந்த அடுத்த நிலையை, அந்த அடுத்த உயர்வை நாம் எடுக்கணும். அப்படின்னு ஒரு ஒரு எல்லை வந்துச்சுன்னா ஆண்டவங்களை உயர்த்துறது ஸ்டாப் பண்றது ஆண்டவன் உயர்த்தணும். அவன் ஃபர்ஸ்ட் அடிமை, அப்புறம் போர்த்திபார் வீடு, அப்புறம் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு, அதுக்கப்புறம் எகிப்துக்கே அறிவு. ஸ்டெப் பை ஸ்டெப் யோசனை உயர்வு, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை. ஃபர்ஸ்ட் ஆடு மேய்க்கிறது, அதுக்கப்புறம் சவுலுக்கு வீணை வாசிக்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு யுத்தத்துல வர ஒரு சாதாரண ஒரு வீடு, அப்புறம் யுத்தத்துக்கெல்லாம் ஒரு தளபதி, அப்புறம் ராணுவத்தின் அதிகாரி, அதுக்கப்புறம் ராஜாவுக்கும் மருமகன், அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கெல்லாம் ராஜா. யார பத்தி சொல்றேன்? அந்த உயர்வை நீங்க நிறுத்தி விடக்கூடாது. அடுத்தவங்களுக்கு என்ன வச்சிருக்காரு, அடுத்தவங்களுக்கு என்ன வச்சிருக்காரு, அடுத்தவங்களுக்கு என்ன வச்சிருக்காரு, அதை ரீச் பண்ணிட்டே இருக்கணும். அதை எப்படி நீங்க ரீச் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கேட்பீங்க. தாமதப்பட்டவங்க கேட்படும் போது உங்களுடைய அடுத்த உயர்வை நீங்க பெற்றுக்கணும். 3 காரணம் ஆண்டு பேசுறாரு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை தாமதிக்கும் போது வரக்கூடிய முதல் விளைவு பாவம் வளர்ந்து மரத்தை போல இருக்கும். நம்பர் 2, நமக்கு நெருங்கின உறவை நம்ம எடுத்து போவோம். நம்பர் 3, அடுத்த உயர்வை, அடுத்த நிலையை, அடுத்த ஆசீர்வாதத்தை நாம் எடுத்து போய் தேங்கி நிற்போம். எப்பவுமே போற தண்ணி நல்லா இருக்கும், தேங்கி நிற்கிற தண்ணி சாக்கடையா மாறும். நம்ம வாழ்க்கை சாக்கடையாக மாறக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய காலை வேளையில பேசுவாங்க. புரிஞ்சவங்க எல்லாம் தேவ சமுதிரம் எழுதி